தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சானாரோவிற்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரேசிலில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அப்போதைய அதிபராக இருந்த போல்சானாரோ அதிர்ச்சி தோல்வியடைந்தார். தேர்தலில் நடந்த முறைகேடுதான் தன்னுடைய தோல்விக்கு காரணம் என குற்றம் சாட்டிய போல்சானாரோ புதிய அரசு அமைப்பதை தடுக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஆட்சியை கவிழ்க்க முயன்றது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போல்சானாரோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் போல்சானாரோவிற்கு 27 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளை போல்சானாரோ தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவரது வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர்.